மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். காப்போதா உயர்தரம் தமிழ் பாடத்திட்டத்தில் கடந்த வகுப்பில் சங்கமருவிய காலம் தொடர்பான வினாக்கள், அவை தொடர்பான விளக்கங்களை பார்த்திருந்தோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், சங்கமருவிய காலம் என்று எடுத்துக்கொள்கின்ற போது பக்தி இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு உண்மையில் சிறந்த ஒரு பங்காற்றியவர் என்ற ரீதியில் காரைக்கால் அம்மையார் சிறந்த இடத்தை வகிக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது அவர் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே அவர் ஆற்றிய பணிகள் என்ன, அவர் எதற்காக தமிழ் இலக்கிய வரலாற்றிலே முக்கியத்துவம் பெறுகின்றார் என்பது தொடர்பாக ஆராய வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கின்றது. அந்த வகையில் காரைக்கால் அம்மையார் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே எதற்காக முக்கியத்துவம் பெறுகின்றார் என்பது தொடர்பாக இப்போது பார்க்க போகின்றோம். சங்கமருவிய கால பகுதியில் காரைக்கால் அம்மையார் பெறுகின்ற முக்கியத்துவம். அந்த வகையில் காரைக்கால் அம்மையாரினுடைய வரலாறு தொடர்பான விடயங்களை சிறு வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதை தொடர்ந்து இங்கே தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஏன் அவர் முக்கியத்துவம் பெறுகின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்ட சிறப்பிற்குரியவராக இந்த காரைக்கால் அம்மையார் விளங்குகின்றார். அத்தகைய சிறப்பினை உடைய இவர் தமிழின் வளர்ச்சிக்கும் அரும்பாடுபட்டிருக்கின்றார். அந்த வகையில் முதலாவது விடயமாக இறைவனை இசை தமிழாலே வழிபட்ட சிறப்பிற்குரியவராக இவர் விளங்குகின்றார். இறைவனை இசை தமிழ் கொண்டு வழிபட்ட சிறப்பினை உடையவர். இதனால் இவர் தமிழிசையின் தாய் என அழைக்கப்படுகின்றார். எதனால்? இறைவனை இசை தமிழ் கொண்டு வழிபட்ட சிறப்பினை உடையவர் காரைக்கால் அம்மையார். இதனால் இவர் தமிழிசையின் தாய் என அழைக்கப்படுகின்றார். தமிழிசையின் தாய் என்ற சிறப்பினை இங்கே காரைக்கால் அம்மையார் பெறுகின்றார். எதனால்? இறைவனை இசை தமிழ் கொண்ட வழிபட்ட காரணத்தினால். அதற்கு மேலதிகமாக இவரால் பாடப்பட்ட இலக்கியங்கள் தொடர்பான தெளிவு நமக்கு அவசியம். ஆகவே திருவாலங்காட்டு திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி, ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டும், எந்த ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே தோற்றம் பெற்ற இலக்கியங்களின் அடிப்படையில் தான். ஏனென்று சொன்னால், இந்த காலத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் யாரும் அந்த காலத்து வாழ்க்கை முறை பற்றி சொல்வதற்கோ அதனை ஆதாரப்படுத்தி கூறுவதற்கும் அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கவில்லை. ஆகவே அந்த காலமானது, அதாவது சங்க காலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலம் என்று எடுத்துக்கொண்டால் முந்தைய காலங்கள் எவ்வாறாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் ஆதாரப்படுத்துவதற்கு இங்கே இலக்கியங்கள் சான்று பகர்கின்றன. அதுபோல்தான் இந்த காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை பேசுவதற்கும் அவர் எதனால் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே முக்கியத்துவம் பெறுகின்றார் என்பதனை எடுத்துரைப்பதற்கும் ஆதாரமாக விளங்குவன அவரால் எழுதப்பட்ட இந்த இலக்கியங்கள் தான். ஆகவே
இங்கே இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு இவரால் பதிக இலக்கியம் தோற்றம் பெற்றது, இவரால் பதிக வடிவம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதனையும் இவர் பதிக முறையினை கையாண்டுள்ளார் என்னும் விடயத்தினையும் நாங்கள் ஆதாரப்படுத்தக்கூடியதாக உள்ளது. திருவாலங்காட்டு திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இங்கே பதிகம் என்ற பெயரினால் முடிகின்றது. ஆகவே இவை பதிகம் சார் இலக்கியம், பதிக வடிவிலமைந்த இலக்கியம். இந்த இலக்கியத்தை எழுதியவர் காரைக்கால் அம்மையார், இவ்விலக்கியத்தை படைத்தவர் காரைக்கால் அம்மையார் என்பதனால் பதிக முறையினை கையாண்டவர், தமிழ் இலக்கிய வரலாற்றிலே புதிய புதிய முறைகளை கையாண்டவர் என்ற வகையில் இவர் சிறப்பு பெறுகின்றார். அது மட்டுமன்றி திருவிரட்டை மணிமாலை, இரட்டை மணிமாலை என்கின்ற இலக்கிய வடிவத்தையும் கையாண்டவர் என்ற வகையில் ஒரு இலக்கியத்தினை இருக்கின்ற முறையிலேயே கையாண்டு செல்வதை விடவும் அந்த இலக்கிய முறைகளில் புதிய வடிவங்களை புகுத்துகின்ற போதே அவர்கள் வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த காரைக்கால் அம்மையாரும் பதிகம் மற்றும் இரட்டை மணிமாலை போன்ற வடிவங்களை கையாண்டது மட்டுமன்றி அற்புத திருவந்தாதி, அந்தாதி இலக்கியம், அந்தாதி என்கின்ற வடிவத்தையும் தமிழ் இலக்கிய வரலாற்று பரப்பிலே பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த காரைக்கால் அம்மையார். ஆகவே இங்கே பதிகம் என்ற இலக்கிய வடிவத்தினை கையாண்டவர், பதிகம் என்ற இலக்கிய வடிவத்தினை கையாண்டவர். அதற்கு உதாரணமாக திருவாலங்காட்டு திருப்பதிகம், திருவாலங்காட்டு திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ஆகிய இலக்கியங்களை இங்கே நாங்கள் உதாரணமாக எடுத்து காட்டக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி நாங்கள் அவதானித்த இன்னொரு விடயம் இரட்டை மணிமாலை என்கின்ற இலக்கிய வடிவத்தின் பயன்பாடு. இரட்டை மணிமாலை, இரட்டை மணிமாலை என்கின்ற இலக்கிய வடிவம் கையாளப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணம் திருவிரட்டை மணிமாலை. திருவிரட்டை மணிமாலை. ஆகவே அடுத்து அந்தாதி வடிவம். அந்தாதி வடிவம் கையாளப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணம் தான் அற்புத திருவந்தாதி. ஆகவே இங்கே நாம் இந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டே காரைக்கால் அம்மையாரினுடைய தமிழ் இலக்கிய வரலாற்று பரப்பிலே அவராற்றிய பணிகள் பற்றியும் அவர் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றார் என்பது தொடர்பாகவும் இந்த இலக்கியங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் 3 விடயத்தை இங்கே அவதானித்திருக்கின்றோம். அது மட்டுமன்றி இறைவனை இசைத்தமிழிலே வழிபட்ட சிறப்பிற்குரியவர் என்பதனால் இவர் தமிழிசையின் தாய் என்கின்ற சிறப்பினை பெறுகின்றார் என்று கூறியிருந்தோம். அது மட்டுமன்றி விருத்தப்பாவினை கையாண்டுள்ளார். காரைக்கால் அம்மையார் பெறுகின்ற முக்கியத்துவம் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரைக்கால் அம்மையார் பெறுகின்ற முக்கியத்துவம் பற்றி, அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றிலே அவர் பெறுகின்ற முக்கியத்துவம் பற்றி பார்க்கின்றோம். விருத்தப்பா கையாட்சி. ஏன் விருத்தப்பாவினை கையாளுகின்றார் என்றால் இவர் பக்தி இலக்கியங்களை அதிகளவில் படைத்திருக்கின்றார். இவர் பக்தியில் மூழ்கிய ஒருவராக காணப்பட்டிருக்கின்றார். ஆகவே இங்கே பக்தியை, இறைவனை வழிபடுவதற்கு, இறைவனிடம் தமது பக்தியினை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த பாவடிவம் விருத்தப்பாதான் என்று விருத்தப்பாவினை கையாண்டுள்ளார் பக்தி வழிபாட்டிற்காக.
ஆகவே அறம் எடுத்துரைப்பதற்கு என்னப்பா கையாளலாம், பக்தியை எடுத்துரைப்பதற்கு எந்தப்பா கையாளலாம் என்பதனை இவர்களினூடாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே இங்கே பக்தியினை வெளிப்படுத்துவதற்குரிய சிறந்த வடிவமாக இங்கே விருத்தம் கையாளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி ஏற்கனவே பார்த்தது போல் அந்தாதி வடிவம், பதிக வடிவம், பதிக வடிவம் கையாளப்பட்டது. இரட்டை மணி மாலை, தமிழிசையின் தாய், அது மட்டுமன்றி பிரதானமான ஓர் அம்சமாக விளங்குவது இறைவனை வழிபடுகின்ற போது அவருக்கு அகவுரு தோற்றம் கொடுத்து வழிபடுகின்ற பண்பினை இந்த காரைக்கால் அம்மையார் பயன்படுத்தி உள்ளார். இறைவனுக்கு அகவுரு தோற்றம் கொடுத்து வழிபடுகின்ற தன்மை, அதாவது தமது பக்தியினை இறைவனுக்கு அகவுரு தோற்றம் கொடுத்து அவரை புகழ்ந்து பேசுவதனூடாக, அவரை புகழ்ந்து பாடுவதனூடாக அவருடைய அக உருவம், அதாவது அவரது உருவத்தினை அகத்தினாலே எண்ணி அவருக்கென ஒரு உருவம் கொடுத்து வழிபடுகின்ற தன்மைதான் இங்கே அகவுரு தோற்றம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக காளையே போன்றிலங்கு மேனி, காளையே போன்றிலங்கு மேனி என்கின்ற பாடலினை நாம் எடுத்து காட்டலாம். காளையே போன்றிலங்கு மேனி கடும் பகலின் வேளையே போன்றிலங்கு வெண்ணேறு, அதாவது தனது இறைவனை அவர் தனது மனக்கண்ணினாலே இவர் இவ்வாறுதான் இருப்பார் என்று சொல்லி அவருக்கென ஒரு உருவம் கொடுத்து வழிபடுகின்றார்கள். இந்த பாடலின் ஊடாக நாம் யோசிக்கலாம், காலை பொழுது போன்ற மேனி, கடும் பகல் போன்று விளங்குகின்ற வெண்ணீரினை பூசியவர் என்னும் ஒரு அகவுரு தோற்றத்தினை நாம் இங்கே அவதானிக்க கூடியதாக அமைகின்றது. அந்த அடிப்படையில் இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட வினா, காரைக்கால் அம்மையார் தமிழிலக்கிய வரலாற்றிலே முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் அல்லது சங்கமருவிய காலத்தில் காரைக்கால் அம்மையாரின் முக்கியத்துவம் என்று எடுத்து நோக்குகின்ற போது ஒரு விடயம், விருத்தப்பா கையாட்சி பக்தியினை தனது மனதில் ஊன்றுகின்ற அந்த பக்தியினை வெளிப்படுத்துவதற்கு நிறைய பாவகைகள் காணப்படுகின்றது. அகவல் பாவாக இருக்கலாம், களிப்பாவாக இருக்கலாம். ஆனால் இங்கே தனது பக்தியினை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த ஊத்தி இந்த விருத்தப்பாதான் என்பதனை கையாண்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி அந்தாதி வடிவம் கையாளப்பட்டுள்ளது, பதிக வடிவம், இரட்டை மணிமாலை கையாளப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி இறைவனை வழிபடுவதற்கு தமிழிசையின் தாய், அதாவது தனது பக்தியினை வெளிப்படுத்துவதற்கு இறைவனை இசை வடிவில் பாடியமையால் தமிழிசையின் தாய் என்கின்ற சிறப்பினை பெறுகின்றார். இறைவனுக்கு அகவுரு தோற்றம் கொடுத்து வழிபடுகின்ற பண்பினையும் இவருடைய பாடல்களினூடாக நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அடுத்து நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு வினாவாக விளங்குவது, நாங்கள் ஏற்கனவே படித்த காலம் சங்க காலம். இந்த சங்க காலத்தை தொடர்ந்துதான் சங்கமருவிய காலம். ஆகவே மாணவர்களே, இப்போது காரைக்கால் அம்மையார் பெறுகின்ற முக்கியத்துவத்தினை பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து சங்க காலம் பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்திருந்தோம். அந்த சங்க காலத்தை தொடர்ந்து வருகின்ற சங்கமருவிய காலம், அந்த சங்ககால பண்புகள் யாவும் மருவி தோற்றம் பெற்ற காலம்தான் இந்த சங்கமருவிய காலம். ஆகவே இந்த காலம் இரண்டிற்கும் இடையில் பல வேறுபாடுகளை நாங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது. சங்கம் மருவி வருகின்ற காலம் சங்கமருவிய காலம். அந்த சங்க காலத்து பண்புகள் இங்கே மருவி இருக்கின்றது. ஆகவே இலக்கிய ரீதியிலும் அங்கே மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த வகையில் சங்ககால இலக்கியங்கள் சங்க மருவிய கால இலக்கியங்களில் இருந்து
சங்கமருவிய கால இலக்கியங்களிலிருந்து மாறுபடுகின்ற அல்லது வேறுபடுகின்ற விதம். ஆகவே சங்க காலம் எங்கே சங்கமருவிய காலத்தில் அதாவது சங்ககால இலக்கியங்கள் எவ்வாறு சங்கமருவிய காலத்தோடு வேறுபடுகின்றது என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், சங்க காலத்தில் அகம் மற்றும் புறம் ஆகிய பண்புகள், அகமும் புறமும் தான் பிரதானமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது இலக்கியங்களில். ஆனால் சங்கமருவிய காலம் என்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அங்கே அகமும் புறமும் இருந்திருக்கின்றது. ஆனால் அறத்தின் தேவைப்பாடு அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி பக்தி இலக்கியங்களின் தோற்றமும் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் ஒரு விடயமாக இந்த பிரதானமான பொருள் மரபுகளை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமன்றி சங்க காலத்தில் வாழ்கின்ற மக்கள் எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு கோட்பாடு இருந்திருக்கின்றது. ஆனால் சங்கமருவிய காலத்தில் என்ன நடக்கின்றது? பரத்தமை ஒழுக்கங்களினாலும் பல்வேறுபட்ட சீர்கட்ட ஒழுக்கங்களினாலும் சமூகமானது சீர்குலைந்து செல்கின்றது. இந்நிலையில் எப்படியும் வாழலாம் என்கின்ற கோட்பாடு இருந்தால் மனித சமூகமானது சீர்கட்டுவிடும். இந்நிலையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற கோட்பாடுகளை அறநூல்கள் வகுக்கின்றன. ஆகவே அங்கே இருந்த எப்படியும் வாழலாம் என்கின்ற நிலைப்பாடு சங்கமருவிய காலத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாடாக மாற்றம் பெறுகின்றது. அது மட்டுமன்றி அங்கே சங்க காலத்திலே நாங்கள் அவதானிக்கின்ற போது தனிநிலை செய்யுள்கள் காணப்பட்டன. ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது ஒரு புலவர் எடுத்துக்கொள்வாராக இருந்தால் அதனை தனது பாடலிலே ஒரே பாடலில் வரிகளின் எண்ணிக்கை மீது கவனத்தில் கொள்ளாது, வரிகளின் எண்ணிக்கையை கவனத்தில் கொள்ளாது எத்தனை வரிகளாக இருந்தாலும் தான் கூற வந்த விடயத்தை அந்த ஒரு பாடலிலேயே கூறி முடித்து விடுவார். ஆனால் சங்கமருவிய காலத்தில் நீங்கள் அவதானிக்கின்ற போது திருக்குறளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கே ஒரு செய்யுளில் 2 வரிதான் கொண்டிருக்கும். ஒரு செய்யுள் ஒரு குறளானது 2 வரிகளையே கொண்டிருக்கின்றதன் உள்ளது. ஆகவே சங்கமருவிய காலத்தில் வரிகளுக்கு புலவன் வரையறை கொடுத்து தொடர்நிலை செய்யுளாக பாடி சென்றிருக்கின்றார். ஆகவே தனிநிலை செய்யுள் தொடர்நிலை செய்யுள் என்கின்ற அடிப்படையில் இங்கே நாங்கள் மாற்றத்தினை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி அங்கே ஆற்றுப்படை இலக்கியம் என்கின்ற ஒரு வடிவம் கையாளப்பட்டிருக்கின்றது எங்கே சங்கமருவிய காலத்தில். ஆனால் இங்கே சங்க காலத்தில் ஆற்றுப்படை என்கின்ற இலக்கியம் கையாளப்பட்டிருக்கின்ற போது சங்கமருவிய காலத்தில் அது எவ்வாறாக மாற்றம் பெறுகின்றது? பதிகம், அந்தாதி போன்ற இலக்கியங்கள் அவை காவிய ரீதியில் காவிய இலக்கியங்கள் என்ற அடிப்படையில் தோன்ற பெறுகின்றன. ஆகவே ஒருவருடைய வரலாற்றினை பேசுவதற்கு அங்கே ஆற்றுப்படை என்கின்ற இலக்கியம் தோற்றம் பெறுகின்றது. அந்நிலையானது சங்கமருவிய காலத்தில் மாற்றம் பெற்று காவியமாக மாற்றம் பெறுகின்றது. அது மட்டுமன்றி அங்கே குறுகிய அடிகளை கொண்ட இலக்கியங்கள் காணப்படுகின்றன. ஆனால் சங்கமருவிய காலத்தில் பதிகம், அந்தாதி போன்ற இலக்கிய வடிவங்கள் புதிய வடிவங்களாக தோற்றம் பெறுகின்றன. ஆகவே சங்க காலத்தில் இருந்து சங்கமருவிய காலமானது பல்வேறுபட்ட காரணங்களின் அடிப்படையில் வேறுபடுவதனை, இலக்கிய ரீதியில் வேறுபடுவதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த அடிப்படையில் முதலாவது விடயமாக சங்க காலத்தில் அகம் புறம் ஆகிய பொருள் மரபுகள் பிரதானமாக இருக்கின்ற வேளையில் சங்கமருவிய காலத்தில் அதற்கு மேலதிகமாக அறம் மற்றும் பக்தி ஆகிய பொருள் மரபுகள் பிரதானம் பெறுகின்றன. அங்கே அகமும் புறமும் பிரதானமாக காணப்பட இங்கே அகமும் புறமும் இருக்கின்றது. ஆனால் அறம் முதன்மை பெறுகின்றது, பக்தியும் புதிதாக தோற்றம் பெறுகின்றது. அது மட்டுமன்றி எப்படியும் வாழலாம் என்கின்ற கோட்பாடு சங்க காலத்தில் சங்கமருவிய காலத்தில் இப்படித்தான் வாழலாம். மூன்றாவது விடயமாக சங்க காலத்தில் தனிநிலை செய்யுள்கள் காணப்பட்டன.
சங்கம் அறிவிய காலத்தினை எடுத்துக்கொள்ளுகின்ற போது தொடர்நிலை செய்யுள்கள் தோற்றம் பெற்றன. சங்க காலத்தில் குறுகிய அடிகளை கொண்ட இலக்கியம். சங்கம் அறிவிய காலத்தில் பதிகம், அந்தாதி போன்ற நெடிய அடிகளை கொண்ட இலக்கியங்கள். நெடிய அடிகள், அதற்கு உதாரணம் தான் இந்த பதிகம் மற்றும் அந்தாதி ஆகிய இலக்கிய வடிவங்கள். அதற்கு மேலதிகமாக ஆற்றுப்படை என்கின்ற இலக்கியம் சங்க காலத்தில் தோற்றம் பெறுகின்றது. சங்கம் அறிவிய காலத்தில் காவிய பண்புகள் குடிகொள்கின்றது. எவ்வாறாக காவிய பண்புகள் குடிகொள்கின்றது? இங்கே சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இலக்கியங்களின் தோற்றத்தினை தொடர்ந்து தோற்றம் பெறுகின்றது. இதனை தொடர்ந்து வடமொழி கலப்பானது குறைவாக, மிக மிக குறைவாகவும் அரிதென்று சொல்லும்படியாக இருக்கின்றது. கலப்பு குறைவு, அதாவது தூய செந்தமிழ் நடை கையாளப்பட்டுள்ளது. எங்கே? சங்க காலத்தில் தூய செந்தமிழ் நடை கையாளப்பட்டிருக்கின்றது. ஆனால் சங்கம் அறிவிய காலம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது அங்கே வடமொழி செல்வாக்கானது அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் வருகையை தொடர்ந்து இங்கே ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் தமிழ் ஆட்சியாளராக காணப்பட்டனர். எனினும் சங்கம் அறிவிய காலத்தில் களப்பிரரின் வருகையை தொடர்ந்து திக்கு திக்காக வேறு மொழிகளின் தோற்றமும் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இதனால் தமிழின் செல்வாக்கானது ஏனைய மொழிகளின் வருகையால் அதன் செல்வாக்கு சற்றே குறைவடைகின்றது. அதன் கலப்பினை அவதானிக்க கூடியதாக உள்ளது. வடமொழி கலப்பு. மேலும் இங்கே அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் அகவல்பா. அகவல் மற்றும் கலித்தொகை, அகவல் மற்றும் கலிப்பாவாகிய பாவடிவங்கள் இங்கே கையாளப்பட்டிருக்கின்ற போது அங்கே வெண்பா, விருத்தம், கட்டளை, கலித்துறை ஆகிய இலக்கியங்கள், கட்டளை கலித்துறை ஆகிய பாவடிவங்கள், கட்டளை கலித்துறை ஆகிய பாவடிவங்கள் கையாளப்பட்டிருக்கின்றது. ஆகவே 7 விடயங்களின் அடிப்படையில் சங்ககால இலக்கியங்கள் சங்கமறிவிய கால இலக்கியங்களில் இருந்து வேறுபடுகின்றது என நாங்கள் அவதானிக்கின்றோம். அதாவது அங்கே அகம் மற்றும் புறம் பிரதான பொருள் மரபாக இருக்கின்ற போது சங்கமறிவிய காலத்தில் எவ்வாறு மாற்றம் வருகின்றது? அகமும் புறமும் இருக்கின்றது, ஆனால் அறமானது பிரதான இடத்தினை வகிக்கின்றது. பக்தி இலக்கியம் தோற்றம் பெறுகின்றது. எப்படியும் வாழலாம் என்கின்ற கோட்பாடு சங்க காலத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த நிலை மாறி இப்படித்தான் வாழ வேண்டும் என மனிதரின் வாழ்க்கைக்கான கோட்பாடுகளில் வரையறை வகுக்கப்படுகின்றது. சங்க காலத்தில் தனிநிலை செய்யுள்கள், தனியே ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் அந்த பாடலை அந்த நிலையினை ஒரு பாடலினை எடுத்து சொல்லும் பண்பு. ஆனால் சங்கம் அறிவிய காலத்தில் தொடர்நிலை செய்யுள் கையாளப்பட்டிருக்கின்றது. இன்னொரு செய்யுளிலும் அதே விடயத்தினை கூறி செல்வார்கள். குறுகிய அடிகள், சங்க காலத்தில் குறுகிய அடிகள் கையாளப்பட்டிருக்கின்ற போது அங்கே சங்கமறிவிய காலத்தில் பதிகம் மற்றும் அந்தாதி ஆகிய இலக்கிய வடிவங்கள் புதிய வகையில் தோற்றம் பெற்று அங்கே நெடிய அடிகளின் பயன்பாட்டினை அவதானிக்க கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி ஆற்றுப்படை என்கின்ற இலக்கியம் சங்க காலத்தில் கையாளப்பட்டிருக்கின்ற போது அந்த பண்பினை ஒத்ததாக இங்கே காப்பியம் தோற்றம் பெறுகின்றது, அல்லது காவியம் என்று சொல்ல முடியும். வடமொழி கலப்பு குறைவாகவும் தூய செந்தமிழ் நடையினை கொண்டனவாகவும் சங்ககால இலக்கியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற போது இங்கே சங்கமறிவிய காலத்தில் களப்பிரரின் ஆட்சியினை தொடர்ந்து, வேற்று நாட்டவரின் ஆட்சியினை தொடர்ந்து இங்கே வடமொழி கலப்பானது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. அகவல்பா, கலிப்பா ஆகிய பாவடிவங்கள் சங்க காலத்தில் கையாளப்பட்டிருக்கின்ற போது
இங்கே வெண்பா விருத்தம் மற்றும் கட்டளை கலைத்துறை ஆகிய பாவடிவங்கள் கையாளப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க அம்சம். ஆகவே சங்கமருவிய காலம் என்று நோக்குகின்ற போது அங்கே காரைக்கால் அம்மையார் பெற்றிருந்த முக்கியத்துவத்தினை பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து இப்போது சங்க காலத்தில் இருந்து சங்கமருவிய காலம் வேறுபடுகின்றது என்பது ஒரு காலம் ஒரு காலத்தை தொடர்ந்து அடுத்த காலம் தோற்றம் பெறுகின்ற போதே அங்கே ஒரு மறுவல் தன்மை தோற்றம் பெறுகின்றது. ஏன் சங்க காலத்தின் பண்புகள் அங்கே மாற்றம் பெற்றுத்தான் சங்கமருவிய காலம் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே சங்கமருவிய காலத்தில் ஒரு தேவை எழுகின்றது, அறத்தின் தேவை. அங்கே சங்க காலத்தின் பண்புகள் யாவும் மாற்றம் பெற வேண்டிய தேவை எழுகின்றமையால் சங்கமருவிய காலம் தோற்றம் பெறுகின்றது. ஆகவே இங்கே இலக்கியங்களிலும் மாற்றம் இடம்பெறுவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி சங்கமருவிய காலமானது சங்க காலத்தினை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இயற்கை நெறி காலம் என்று சங்க காலத்தை சொல்லுவார்கள். சங்கமருவிய காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். பல்லவர் காலத்தை பக்தி நெறி காலம் என்று சொல்லுவார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் காணப்படுகின்றன. ஆனால் சங்கமருவிய காலத்தை ஏன் இருண்ட காலம் என்று சொல்ல வேண்டும்? அது ஒரு துறை சார்ந்து அது இருண்ட காலமாக இருந்தாலும் இன்னொரு துறை சார்ந்து நோக்குகின்ற போது அது இருண்ட காலம் இல்லை என்கின்ற ஒரு சர்ச்சையானது இருக்கின்றது. ஆகவே சங்கமருவிய காலமானது இருண்ட காலம் என்பது பொருந்துமா என ஆராய்க என்கின்ற ஒரு வினா எழுப்பப்படுகின்ற போது அது எவ்வாறாக நாங்கள் ஆராய்ச்சி ரீதியாக பதில் அளிக்கலாம் என்கின்ற தொடர்பாக நோக்குவோம். சங்கமருவிய காலமானது இருண்ட காலம் என்பது பொருந்துமா? இங்கே சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என்பது பொருந்துமா இல்லையா என்பதனை ஆராய்ச்சி ரீதியாக பதிலளிக்க வேண்டியது, அதற்கான முடிவினை கொடுக்க வேண்டியது நமது கைகளில் இருக்கின்றது. ஆகவே இங்கே அரசியல் மற்றும் இலக்கிய ரீதியாக நாம் நோக்குகின்றோம். அரசியல் ரீதியாக இந்த காலமானது ஓர் இருண்ட காலம் தான் என்று சொல்லி திருநீலகண்ட சாஸ்திரி என்கின்றவர் கூறுகின்றார். அவர் சங்கமருவிய காலம் இருண்ட காலம் தான் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஒரு சில இலக்கியவாதிகள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் ஏனைய காலங்களை விட, அதாவது இதற்கு முந்தைய சங்க காலத்தை விடவும் இந்த சங்கமருவிய காலத்தில் அறம் சார் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. மக்களினுடைய வாழ்க்கை ஒளிமயமாவதற்கு, அதாவது ஒரு சிறந்த வாழ்க்கையினை கட்டமைப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன அறக்கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற இலக்கியங்கள் இந்த காலத்தில் தோற்றம் பெற்றிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த சங்கமருவிய காலம் எவ்வாறாக இருண்ட காலம் என்று கூற முடியும் என்கின்ற ஒரு சர்ச்சையினை முன்வைக்கின்றார்கள், என்கின்ற ஒரு வாதத்தினை முன்வைக்கின்றார்கள். ஆகவே நாம் இரண்டு வளத்திலிருந்தும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. ஆகவே இதற்கான பதிலாக சங்கமருவிய காலம் இருண்ட காலம் பொருந்துமா என ஆராய்க. திருநீலகண்ட சாஸ்திரி என்பவரின் கருத்துப்படியாக சங்கமருவிய காலமானது இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த காலமானது களப்பிரரின் ஆட்சி காலமாக காணப்படுகின்றது. அந்நிய ஆட்சியாளரான களப்பிரரின் ஆட்சி காலமாக இந்த சங்கமருவிய காலம் காணப்படுகின்றது. அரசியல் ரீதியாக உண்மையில் ஒரு தமிழ் வேந்தர்கள் ஆட்சி செய்த நிலப்பகுதியில் ஒரு அந்நிய நிலத்தவன் வந்து ஆட்சி செய்கின்றான். ஆகவே
அரசியல் ரீதியாக இந்த காலமானது ஒரு இருண்ட காலம்தான் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. இது அரசியல் ரீதியாக. ஆனால் ஒரு அரசியல் ரீதியான கருத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த காலம் முற்றிலும் இருண்ட காலம் என்று சொல்லிவிட முடியாது. இலக்கிய ரீதியாக நாம் நோக்குகின்ற போது இலக்கிய ரீதியில் நாம் நோக்குகின்ற போது இந்த காலத்திலேதான் அறம் கூறுகின்ற இலக்கியங்கள் 11 இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அறநூல் 11 தோற்றம் பெற்ற காரணத்தினால் இந்த காலம் இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உலக பொதுமறை என்று கூறக்கூடிய உலக பொதுமறை என்று கூறக்கூடிய திருக்குறள் எனும் இலக்கியம் இந்த காலத்திலே தோற்றம் பெற்றது. அது மட்டுமன்றி உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்ற அறநூல்களான இந்த திருக்குறள் மட்டுமன்றி நாலடியார் என்கின்ற இலக்கியமும் இந்த காலத்திலேதான் தோற்றம் பெற்றது. எந்த காலத்தில்? சங்கமருவிய காலத்திலேதான் தோற்றம் பெற்றது. ஆகவே இந்த காலத்தினை உலகளாவிய சிறப்பு பெற்ற உலகில் உள்ள அத்தனை அறநூல்களிலும் தலையாயமானது என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்குறள் தோற்றம் பெற்றிருக்கின்றது சங்கமருவிய காலத்தில். அது மட்டுமன்றி உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்றிருக்கின்ற அறநூலாகிய இந்த நாலடியார் என்கின்ற இலக்கியம் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த காலத்தினை ஒரு இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமன்றி பக்தி ரீதியாக நோக்குகின்ற போது இங்கே பக்தி இலக்கியங்கள் அதிக அளவில் தோற்றம் பெற்றிருக்கின்றது. காரைக்கால் அம்மையார் மற்றும் மூவாழ்வார்கள் காரைக்கால் அம்மையார் மற்றும் மூவாழ்வார்கள் காரைக்கால் அம்மையார் மூலமாக சைவ சமயமும் மூவாழ்வார்கள் மூலமாக வைணவ சமயமும் கட்டமைக்கப்படுகின்றது. மூவாழ்வார்கள் மூலமாக வைணவ சமயமும் கட்டியெழுப்பப்படுகின்றது. ஆகவே இந்த காலம் ஒரு இருண்ட காலம் என்று சொல்வது முறையற்றது என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமன்றி இந்த அறம் பேசுகின்ற இலக்கியங்களாக 11 இலக்கியங்கள் மட்டுமன்றி ஒரு வாழ்க்கையில், அதாவது உலக வாழ்வில் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும், அவன் எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதனை சொல்லுகின்ற இந்த திருக்குறள் நாலடியார் மட்டுமன்றி இங்கே மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களிலும் இந்த பண்பு இடம்பெற்றிருக்கின்ற விதத்தினை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. மேலும் இந்த காலமானது ஏன் இருண்ட காலமாக அழைக்கப்படுகின்றது, அவ்வாறாக சொல்லுவது பொருத்தமானதா என்பது தொடர்பான விடயங்களை நாம் இங்கே அவதானித்திருக்கின்றோம். இதற்கும் மேல் பல விடயங்கள் இங்கே உள்ளடங்கப்படுகின்றன. அவை தொடர்பாக அடுத்த வகுப்பில் நாம் அவதானிப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.